மேம் இப்போ கன்னி ராசிக்காரங்களுக்கு சனி வக்ர பயிற்சிக்கு எப்படி இருக்கு மேம்? நன்மைகள் எப்படி இருக்கு? பாக்கியஸ்தானமும் வலுத்துருச்சு. இன்னொன்று வெளிநாடு 9ங்கிறது வெளிநாட்டு வேலைக்காக நான் வெயிட் பண்ணுறேன், இல்லை வேற ஸ்டேட்டுக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணுறேன். தீமைகள் எப்படி இருக்குன்ற பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்கிறீங்களா? ஓகேங்களா. 7ஆம் வர சமசப்தமமாக கண்ணியில் விழுந்துட்டு இன்னொன்று 4ஆம் இடம் தனுசு வீட்டை பார்க்குறாரு இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது தாய் தந்தை இருவரின் உடல் நலத்திலும் கவனம் தேவை. கன்னிராசிக்காரங்களுக்கு வழிபாட்டு தலங்களாகவும் வாழ்வில் பரிகாரமாகவும் என்னென்ன இருக்கு? கன்னிராசிக்கு பஞ்சமாதிபதியா சனீஸ்வரர், ஓகேங்களா. 6ஆம் அதிபதியும் அவரே. அப்படி இருக்கும்போது சனீஸ்வரர் தான். ஃபோக்கஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் பாரம்பரிய ஜோதிடர் சூரிய தேவராஜன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. சந்தோஷமா. சமீபத்தில் இந்த சனீஸ்வரன் சொன்னாலே எல்லாருக்கும் அந்த ஒரு பயம் இருக்கும். அதுவும் சனி வக்ர பயிற்சி வேறு நடக்குது அப்படின்னு சமீபத்தில் கேள்விப்படுறோம். அது எந்தெந்த ராசிக்கு நல்லது இருக்குது, எந்தெந்த ராசிக்கு கொஞ்சம் கெடுதலாக இருக்குது அப்படின்றத பற்றி சொல்லலாமா? சொல்லலாம் சார். ஓகே, அதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? வக்ரம் அப்படின்னா என்னன்னா, அதை ரிட்ரகேஷன்னு சொல்லுவோம். அது ஒரு அஸ்ட்ரானமிக்கல் டேர்ம், ஓகேங்களா. அதாவது சூரிய குடும்பத்தில் சூரியன், சந்திரன், ராகு, கேதுவை தவிர மீத 5 கோள்களுமே வக்ரம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. வக்ரம்னா ஜோதிட ரீதியாக பின்னோக்கி போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் கிரகங்கள் எதுவும் அஸ்ட்ரானமிக்கல் சயின்டிஃபிக்காக பார்த்தா பின்னோக்கி போகாது. அது நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு ட்ரெயின் வருது, ஆப்போசிட்டில் வர ட்ரெயினுக்கு இடம் கொடுக்கணும்னா இப்போ இருக்க ட்ரெயினுக்கு ஒரு லூப்பே வச்சுருப்பாங்கல்ல, கொஞ்சம் ஒதுங்கி நிற்கும், சைடில் நிற்கும். அதுபோல் கிரகங்கள் தான் சுற்றி வர்ற நீள்வட்ட பாதையிலேருந்து கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிது. அப்படி இருக்கும்போது அதனால என்னங்க விளைவு அப்படின்னு சொன்னால், கிரகங்களுடைய கதிர்வீச்சு தான் ஜோதிடமே. கிரகங்களுடைய கதிர்வீச்சு. இப்போ சனி பகவான் அவருக்குன்னு ஒதுக்கப்பட்ட நீள்வட்ட பாதையில் சுற்றிட்டு இருக்காரு அப்படின்ற பொழுது அவர் கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறாரு அப்படின்னா அவருடைய கதிர்வீச்சு கம்மியாகும் போது யாராருக்கு நன்மை, யாராருக்கு தீமை. 12 ராசிகளுக்கும் நன்மையும் இருக்குது, 12 ராசிகளுக்கும் தீமையும் இருக்குது. பொதுவாகவே சனி பயிற்சி அப்படின்னா தீமையும் உண்டு, நன்மையும் உண்டு, ஓகேங்களா. எல்லாமே கலந்ததாக 50-50 தான் இருக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நன்மை, என்னென்ன தீமை அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். இந்த சனி வக்ர பயிற்சி எப்போ அப்படின்னா ஜூலை 27லேருந்து டிசம்பர் 11 வரை டோட்டலாக ஒரு 138 நாள், 138 டேஸ் சனி வக்ரகதிக்கு போகிறாருங்க. அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி அப்படின்னு சொல்லி மறுபடியும் சேம் அதே பாதையில் நேர்கோட்டில் போயிட்டுருப்பாரு. வேறு ஒன்றும் இல்லை. இப்போ மீனத்தில் ஒரு டிகிரியில் இருக்கவர் ஒரு 10 டிகிரி பின்ன போயிருந்து அவருடைய கதிர்வீச்சு விழ போகுது. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் அந்த கதிர்வீச்சு கம்மியாகுது, இல்லை அதிகமாகுது. ஒரு சில ராசிகளுக்கு ரொம்ப க்ளோஸ்அப்பில் போயிடுவார். இப்போ கும்பத்துக்கு க்ளோஸ்அப்பில் வந்துடுவார். மீனத்துக்கு கொஞ்சம் தாக்கம் அதிகமாக இருக்கும். மூவானாய் போயிட்டார், மேஷத்திட்ட போயிட்டாருன்னு கொஞ்சம் திருப்தி அடைஞ்சவங்க இன்னும் ஒரு 4 மாதம் கவனமாக இருக்கணும். இதுதான் அதில் உள்ள வித்தியாசம் சார். ஓகேவா. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துருவோம். இப்போ பொதுவான பலன்கள் இருக்குல்ல, ஒரு காமன் இருக்குது, இந்த மாதிரி நடக்குதுன்னு அதை பற்றி சொல்லலாமா? இப்போ பொது பலன், அதாவது உலகளாவிய விஷயங்களில் பொது பலன் அப்படின்னு கேட்குறீங்க. பொது பலன் அப்படின்னா என்ன? உலகத்தில் என்னென்ன நடக்க போகுது இந்த 4 மாதம் 5 மாதம் அப்படின்னா, கடல் சார்ந்த வர்த்தகங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லலாம் ஒரு தடை தாமதம் ஏற்கனவே எல்லா கண்ட்ரிஸும் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் இந்த 5 மாதத்துக்குள்ளே ஒரு ரிலாக்ஸேஷன் கிடச்சிரும். அதெல்லாம் ஃப்ரீ பண்ணி விட்டுருவார். பொதுவாக குறிப்பாக வெளிநாட்டு வர்த்தகம் வச்சிருக்கிற பிஸ்னஸ் பீப்புள் எல்லாரும் பலனடைவாங்க. வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க ஆல்மோஸ்ட் அது 12 ராசிகள்லையும் ரொம்ப எனக்கு போக முடியாமல் தடையாக இருந்ததுங்க, 1 வருஷம் 1.5 வருஷ காலம் தடையாக இருந்தது அப்படின்றவங்களாம் இப்போ இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி போய்க்கலாம் சார். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா இருக்கும். ரொம்ப ஒரு ரக்கடான ஒரு சிச்சுவேஷனில் இருந்த உலகமே ஓரளவு சாந்தி தான் அடையும். இந்த வக்ரத்தால் ஒன்றும் யாருக்கும் பெரிய இப்போ நேச்சர் டிசாஸ்டர் வரப்போகுது, பெரிய அதெல்லாம் எதுவும் பயந்துக்க வேணாம் சார், சரியாயிடும். அதுவும் டிசம்பருக்கு அப்புறம் ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் அது இன்னமுமே கிளியர் ஆகி போயிடும். இது ரெண்டும் மெர்ஜ் ஆகி வருது. இப்போ சனி ஜூலை 27 டு டிசம்பர் 11 வரை வக்ரகதி அடைகிறாரு. ராகு கேது பயிற்சிகள் அடுத்து இந்த வருட இறுதியில் வருதுங்க, அக்டோபர்லேருந்து. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றத்தை பார்க்கலாம் சார். அமைதி நிலைமைக்கு உலகம் திரும்பும். ஒன்றும் இந்த நேச்சர் டிசாஸ்டர்ஸ் எல்லாம் சரியாக போயிடுங்க. சனி வக்ர பயிற்சினா என்ன, அதோட பொது பலன்களை பற்றி நீங்கள் சொன்னீங்க. இந்த வீடியோவில் ஒவ்வொரு ராசியை பற்றி பார்க்கலாமா மேம்? மேம் இப்போ கன்னி ராசிக்காரங்களுக்கு சனி வக்ர பயிற்சிக்கு எப்படி இருக்கு மேம்? நன்மைகள் எப்படி இருக்குது, தீமைகள் எப்படி இருக்குன்ற பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்கிறீங்களா? கன்னினா திட்டம், சரிங்களா.
தன்னைத்தானே செதுக்குற உளி தான் கன்னின்னு சொல்லலாம். கன்னிக்கிட்ட வந்து எல்லாத்துக்குமே ஆன்சர் இருக்கும். அரசியல் பேச சொல்லுங்க பேசுவாங்க, ஆன்மீகம் பேச சொல்லுங்க, ஜோதிடம் பேச சொல்லுங்க, சிரிச்சுக்கிட்டே பேச இது காமெடி ஏதாவது ஒரு நகைச்சுவை, அதாவது ஒரு நியூஸ் சேனலும் பார்ப்பாங்க, காமெடியும் பார்ப்பாங்க, ஹாரர் மூவிஸும் பார்ப்பாங்க, சாங்ஸும் கேட்பாங்க. இந்த மாதிரி கலந்து கட்டி இருக்கிறது தான் கன்னி. அதுக்கு என்ன விஷயம்னா புதன் சாணக்கியன்னு சொல்லுவோம். சாதுரியன், சாணக்கியன், நுணுக்கமானவன். அவர் வந்து இங்கே அவரின் சொந்த வீடு இன்னொன்று ஆட்சி உச்சம் அடைகிறார். அப்படி இருக்கும்போது கன்னியுடைய சிறப்பே தனி. கன்னிக்கு எல்லாமே தெரியும். நம்ம எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருந்தோம்னா ஏதோ லூசு பேசிட்டு இருக்கு பாரு அப்படின்னு ஒவ்வொன்று தலையாட்டிட்டு இருப்பாங்க. அதுதான் கன்னி. கன்னிக்கு வந்து 9ஆம் இடம் அப்புறம் கன்னியவே பார்க்குறாரு. ஓகேங்களா, 7ஆம் பார்வை சமசப்தமமாக கன்னியில் விழுகுது. இன்னொன்று 4ஆம் இடம் தனுசு வீட்டை பார்க்குறாரு இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது தாய் தந்தை இருவரின் உடல் நலத்திலும் கவனம் தேவை. அது வந்து வக்ர பார்வையாக இருக்கும்போது இதுக்கு முன்னே தாய் தந்தை 2 பேருக்குமே உடல்நிலை சரியாக இல்லைன்றவங்க இப்போ ஓரளவு ஓகே மெடிசின் வந்து எடுத்துக்கலாம். இந்த 130 டேஸில் வந்து எடுக்கிற மெடிசின் உங்களுக்கு ஒர்க் ஆகி வந்துடும். இன்னொன்று அப்படின்னா சந்திரனை பார்க்குறாரு. சந்திரன்றது மனசு சனி பார்க்கும்போது எப்படி இருக்கும், கொஞ்சம் மந்தன் நிலைமை தான். சனி மந்தன் இல்லைங்களா, எப்போ இப்போ 10 மணிக்கு போவோன்றது 11 மணிக்கு போவோம், 12 மணிக்கு போவோம். அந்த லேசினஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுங்க. முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அது போல் எந்திரிச்சு ஓடிட்டே இருக்கணும். கன்னிக்கு படுத்தோன்னா முடிஞ்சு போச்சு ஜோலி. படுத்தோன்னா அப்புறம் வேறு ஒன்றும் பண்ணிகிட்டு இருக்க வேலை இதெல்லாம் வந்து தடைப்படும். ஓகேங்களா. அப்புறம் பூர்வ புண்ணியம், வெளிநாடு, இது 2 பாக்கியஸ்தானமும் வலுத்துருச்சு. இன்னொன்று வெளிநாடு, 9ங்கிறது வெளிநாட்டு வேலைக்காக நான் வெயிட் பண்ணுறேன், இல்லை வேறு ஸ்டேட்டுக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணுறேன்றவங்களுக்கு கிடைக்கும். இன்னொன்று வீடு, மனை, வாகனம். இதுக்கு முன்னே ஒரு 2 வீலர் வச்சுருக்கேன், இப்போ 4 வீலர் வாங்கணும். இல்லை நான் ஒரு 4 வீலர் வச்சுருக்கேன், ஓகேங்களா, அதை விட வந்து ஒரு ஹை எண்டாக பார்த்துட்ருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இப்போ ஷோராக கிடைக்கும் சார். இந்த 4 மாதத்தில் நீங்கள் ஒரு வெஹிக்கிள் புக் பண்ணிடுவீங்க, 2 வீலரோ இல்லை 4 வீலரோ. இன்னொன்று வீட்டுக்காக வெயிட் பண்ணுறேன், லேண்டுக்காக வெயிட் பண்ணுறேன்றவங்க ஷோராக ஒரு வீடு, அப்பார்ட்மெண்ட் வீடு நான் வந்து லோன் வாங்கி போட்டுட்டேன், இல்லை லேண்டு வாங்குறேன் அப்படின்ற மாதிரியான பாசிட்டிவிட்டி எல்லாமே உங்களுக்கு எது சொத்து ரிலேட்டடாக என்னென்ன பண்ணுமோ எல்லாம். தந்தையால் ப்ராஃபிட் உண்டு, தாயாலையும் ப்ராஃபிட் உண்டு. தாய் வழி சொத்து ஹேங்காக இருந்ததுங்க, தந்தை வழி சொத்து ஹேங்காக இருந்தது, பங்காளிகள் பிரச்சனை, அம்மா சைடு யாரும் தரலங்கிறவங்களுக்கு ஷோராக அந்த டைம் அது 2 வந்துடும் சார். பேச்சுவார்த்தை மூலியமாகவே வந்துடும், கிடைச்சிடும், நல்லாயிருக்கும். கன்னிராசிக்காரங்களுக்கு வழிபாட்டு தலங்களாகவும் வாழ்வில் பரிகாரமாகவும் என்னென்ன இருக்கும்? கன்னிராசிக்கு பஞ்சமாதிபதியாக சனீஸ்வரர், ஓகேங்களா, 6ஆம் அதிபதியும் அவரே. அப்படி இருக்கும்போது சனீஸ்வரர் தான். ஒற்றை சனீஸ்வரர் ஆலயம் இருக்குது. சிவகங்கை மாவட்டம் பெருச்சி கோயிலுங்கிற ஊர்ல ஒற்றை சனீஸ்வரர் ஆலயம். சனி பகவான் மட்டும் நவகிரகத்தோட தானே அவரை பார்க்க முடியும், தனியா இருக்காரு. ரொம்ப பவர்ஃபுல்லான கோவில். போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கர்மாவெல்லாம் கழியும். அது வந்து ஒரு கர்மா கழிக்கிற இடம்னே சொல்லலாம். போயிட்டு வந்தா கொஞ்சம் ஏன்னா இங்க காசி வைரவர் இருக்கார், அது காசி வைரவருடைய கோவில் தான். அது போகரால் செய்யப்பட்ட சிலை. வைரவர் சிலை வந்து போகரால் செய்யப்பட்ட சிலை. அங்கே நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இப்போ நவபாசன சிலை, அது நவபாசன சிலை. நம்ம சாத்திர வடைமாலை வந்து ப்ளூ கலர்ல மாறுறத பார்க்கலாம். அது காகம் கூட சாப்பிடாது. முன்ன தீபம் காட்டும் போது காசி வைரவர் தெரிவாரு, பின்ன காட்டும் போது பழனி முருகருடைய தரிசனத்தை பார்க்கலாம். நம்ம பழனி முருகன் சிலையும் நவபாஷானம் தான். ஆமா, சூப்பர். அதே சிலை போகர் இங்க பண்ணியிருக்காரு. சரிங்களா. பழனி முருகன் சிலையை நம்ம ஒரு நெகக்கண் அளவு தொட்டு வாயில் வச்சோன்னா நம்மளுடைய ஆர்கன்ஸ்லாம் பிறந்த குழந்தைக்கு வந்த மாதிரி வந்துடும். அது பெரிய மெடிசன். ஆனால் இங்கே நம்ம இறந்து போயிடுவோம். இது வந்து விஷம், பாய்சன். இது ஏன் அப்படின்னு சொன்னால், பைரவருங்கிறவர் வந்து அழிக்கிற கடவுள், துன்பத்தை அழிக்கிறவர், காசியின் காவலர். சிவபெருமானின் அவதாரம் தான் காசியின் காவலர். வர்ற எதிரிகளை கொள்றது, துன்பத்தை அழிக்கிறது தான் வைரவர். அதனால தான் அவருக்கு நாய் வாகனம். நாய் எதுக்கு அப்படின்னு சொன்னால், நமக்கு கண்ணுக்கு தெரியாத விஷயங்களும் நாய்க்கு தெரியும். இன்னொன்று நாய் நன்றி உள்ளது. சரிங்களா. அதனால அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான போகர் செய்யப்பட்ட சிலை இருக்குங்க. அப்போ நம்ம போயிட்டு வந்தோம்னா நம்ம கர்மா எல்லாம் கழியும். அது பண்ணணும் இது பண்ணணுங்கிறது கிடையாது. வாழ்வியல் பரிகாரம், தான தர்மம்னு பார்த்தா அதே கோவிலில் தேய்பிரை அஷ்டமி வழிபாடு பண்ணுறாங்க. நல்ல அன்னதானம் கொடுக்குறாங்க. எவ்ரி சாட்டர்டே அன்னதானம் தராங்க. அதுக்கு உங்களால் முடிஞ்சதை நீங்கள் டொனேட் பண்ணிட்டு வரலாம், இல்லை நீங்கள் சாப்பாடு வாங்கி தரலாம், அரிசி பருப்பு உங்களால் முடிஞ்சது பண்ணலாம். நல்லா இருக்கும். கர்மா கழிஞ்சிரும் சார். அதுக்கப்புறம் ஒரு ரீபர்த் ஆன மாதிரி இருக்கும். கன்னிராசிக்காரவங்க கண்டிப்பா போயிட்டு வரக்கூடிய ஒரு ஸ்தலம். சூப்பர். கன்னிராசிக்காரங்களுக்காக அழகா சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேடம். நன்றி.